Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம prawn வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு பேரு honey garlic prawn. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள், கலருக்காக ஃபுட் கலரில் ஆரஞ்சு ரெட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சர்க்கரை 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து 1/2 கிலோ ப்ரானுக்கான அளவு. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது வந்து மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ஏன்னா ப்ரான் கழுவி இதில் ஆட் பண்ணல, அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும் மசாலா. இப்போ நான் இதில் 1/2 கிலோ அளவு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கோட் ஆயிரும் ப்ரானில். இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மினிமம் 1/2 அன் ஹவராவது ஊற வைங்க. அப்போ தான் கொஞ்சம் மசாலா சார்ந்திருக்கும் ப்ரானில். இப்போ நான் 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஒரு பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம மசாலா தடவி வச்ச ப்ரான் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடும். 2லேருந்து 3 நிமிஷத்தில் ஃப்ரை ஆயிரும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலரில் வரையில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஓவர் குக் ஆனிச்சுன்னா ஹார்ட் ஆயிரும் ப்ரான். இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். திரும்ப ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நான் இப்போ ப்ரான் ஃப்ரை பண்ண ஆயில் தான் எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் 5 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். கலர் மாற விட்டுறாதீங்க. இப்போ இதில் அடுத்தது 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு சின்ன வேலை பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது எல்லாத்தையும். இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை இதில் சேர்த்துக்குவோம். இது மாதிரி பண்ணுறனால நல்லா அந்த ஹோட்டல் டேஸ்ட் வரும் ஆனியன் எல்லாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சிருக்க ப்ரான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன், தேன். உங்களுக்கு தேன் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே தேன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹனி கார்லிக் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நான் சொன்ன இதே அளவில் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் போய் இந்த டிஷ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு 5லேருந்து 6 ப்ரான் தான் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம 1 2 எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். வயிறார சாப்பிடவே முடியாது. நீங்கள் வீட்டில் ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்து செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம் அதே ஹோட்டல் டேஸ்ட்டில். எல்லாரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.